ஓகே. இப்போ ப்ராபபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்குறோம். இது வந்து எக்ஸாம்பிள் கொஷின். எக்ஸ்பிரஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் ரோலிங் 2 டைஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம். அதாவது மர வரைபடத்தை பயன்படுத்தி 2 பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் கூறுவெளியை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலையுமே வந்து நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடும் போது யூஸ் பண்ணுற டைஸில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டிருக்க 6 ஃபேஸஸ் இருக்குது. ஈச் டை கண்டெயின் 6 ஃபேஸஸ் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 6. ஒவ்வொரு பகடையிலும் 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்ட 6 முகங்கள் உள்ளன. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான ஒரு ட்ரீ டயக்ராம் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ஒரு டை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 and 6 இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு டைலையுமே 6 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு டைக்கான சாம்பிள் ஸ்பேஸ்னால் இந்த 6 நம்பர் மட்டும் எழுதுனா போதும். இப்போ அட் அ டைமில் நம்ம 2 டை ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 டை ரோல் பண்ணும்போது 2வது டைலையும் இந்த மாதிரி என்ன இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டையோடைய ஒவ்வொரு ஃபேஸில் இருந்தும் 2வது டையோடைய எல்லா ஃபேஸஸ்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு டையில் 1 விழுகுது அப்படின்னா செகண்ட் டையில் 1 விழுகலாம், 2 3 4 5 6 இந்த 6 நம்பரில் எது வேணாலும் விழுகலாம். நம்ம ரோல் பண்ணும்போது எது வேணாலும் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டையில் நம்பர் 2 விழுகுதுன்னு வைங்க, செகண்ட் டையில் அதே 6 நம்பர்ஸில் எந்த நம்பர் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இதே ஆர்டரில் பார்க்கும்போது இந்த 6 நம்பர்ஸ்க்குமே 6 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது செகண்ட் டையில். இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரீ டயக்ராம் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவீங்க? சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸுங்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ பாருங்கள், ஹென்ஸ் வி கெட் த சாம்பிள் ஸ்பேஸ் as. எனவே கூறுவெளியானது 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. அப்புறம் செகண்ட் டைக்கு 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரோவில் இருந்தும் நமக்கு 6 நம்பர்ஸ் வருது இல்லைங்க? ஒவ்வொரு நம்பரில் இருந்தும் 6 நம்பர்ஸ் வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பேராக வந்து ப்ராக்கெட்ஸில் எழுதுகிறோம். ஸோ 6 × 6 36 ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கொஷினுக்கான சொல்யூஷன். ஸோ நீங்கள் அந்த கொஷின் பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ டயக்ராம் வரையணும். அதுக்கு முன்னாடி மேலே வந்து ஈச் டை கண்டெயின் 6 ஃபேஸஸ், ஒவ்வொரு பகடையிலும் 6 முகங்கள் உள்ளன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீ டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதணும். ஒரு பெரிய பராந்தசிஸ்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கமா இருக்கணும். ஓகேங்களா? அந்த 36 எலமெண்ட்ஸ்க்கும் நடுவில் கமாஸால் செப்பரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் பராந்தசிஸ். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 19 8-19. இதில் வந்து a bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability of a ball drawn is blue, not blue. ஒரு பையில் 5 நீலம் மற்றும் 4 பச்சை பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு பந்து நீலமாக இருக்க, நீலமாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது கூறுவெளி. பொதுவாக எந்த ஒரு ட்ரையல் எடுத்துக்கிட்டாலுமே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இந்த பேக்லேருந்து நீங்கள் பால்ஸ் வந்து எடுக்கணும். எத்தனை தடவை நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னா 5 ப்ளூ பால்ஸ் அண்ட் 4 க்ரீன் பால்ஸ் இருக்கிறதுனால 5 + 4 = 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இதை வந்து n(s) அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா
a blue ball. Let A be the number of blue balls. A என்பது நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ எண்ணிக்கை அப்படின்னாலே நம்பர் அப்படின்னாலே n of A is equal to எத்தனை ப்ளூ பால்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கொஷினில். பேக் கண்டெய்ன்ஸ் 5 ப்ளூ பால்ஸ். சரிங்களா? அப்போ n of A equal to நம்ம என்ன எழுதுகிறோம்? 5. Probability. What is probability? நிகழ்தகவு. P of A is equal to n of A divided by n of S. இப்போ நமக்கு இந்த ப்ளூ பால்ஸ்க்கான நம்பர் வந்து எவ்வளவு? 5. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டல் பால்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 9. இதுதான் வந்து P of A அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the probability that the blue ball is drawn, P of A வந்து என்ன அப்படின்னா 5/9. அதாவது நீல நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு. P of A equal to 5/9. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் ரோமன் லெட்டரில் நாட் ப்ளூ, அதாவது probability that a ball drawn which is not blue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீல நிற பந்தாக இல்லாமல் இருக்க. அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் P of A அப்படிங்கிறது 5/9. இந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போசிட் கான்ஜுகேட், அதாவது P of A bar நீளமாக இல்லாமல் நீளமாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, அதாவது ப்ளூவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of A அப்படின்னா ப்ளூ இல்லாமல் இருக்கிறதுக்கு P of A bar அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 - P of A. இது நமக்கு கால்குலேஷன்ஸ் தேவையில்லை. இப்போ மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி, the probability that it will rain அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அதை P of A அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அதே சமயம் the probability that it will not rain அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதை P of A bar அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இது ஃபார்முலா. P of A bar equal to 1 - P of A, which is equal to 1 - 5/9. ஏன்னா P of A வந்து 5/9ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 9 - 5/9 which is equal to 4/9. So the probability that the ball
drawn is not blue. P of A bar is equal to 4/9. நீல நிற பந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. P of A bar அப்படிங்கிறது 4/9.